ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுட சுட ஒரு வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக சிம்பிளாக அப்படியே வாயில் வச்சா செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த மவுத் வாட்டரிங்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்டா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட ஆவி பறக்க பறக்க இருக்க பாருங்கள். இந்த ஆறுன பிறகு கூட சூடு பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை சின்னதாக. அதுக்கு வந்து பீன்ஸ், நான் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் இந்த சைஸுக்கு. வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு அதுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ப்ரௌனாக வரணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா இந்த மாதிரி லைட் வதங்கி வந்தால் போதும். இப்போ கீனி வச்ச அந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா நிறைய 4-5 பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 தக்காளி 2 வெங்காயம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டுக்கோங்க. நான் வெறும் எதுவுமே ஆட் பண்ணல பாருங்கள். இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி அலசி வச்சு காயெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இதுவும் 2 நிமிஷம் அப்படியே நல்லா பரட்டி விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அதில் மசாலாவோடு இணைஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர், புளிப்பிலாம் கெட்டி தயிர் ஊற்றிக்கிட்டதுக்கப்புறமா தண்ணி. இப்போ நம்ம வந்து நார்மல் ரைஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கப்புக்கு நம்ம வந்து 1.5 கப்பு, பாஸ்மதினா 1க்கு 1. இப்போ நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி நல்லா 2 தடவை கழுவி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். தண்ணி கொதித்து வரும்போது நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து அதிகமாக தான் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் ரைஸ் போடும்போது உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ அதனால் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக கரைக்கிற பதத்தில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வரட்டும், கொஞ்சம் நேரம் விடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்லா தண்ணியில் எடுத்துகிட்டு அரிசியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விடுங்க. ஏன்னா இந்த லெமனை எதுக்கு நம்ம புளிகிறோம்னா சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். அதுக்காக தான் நம்ம லெமனை வந்து இந்த ஸ்டேஜில் பிழிஞ்சு விடுறோம். பிழிஞ்சு கொஞ்சம் கலரிட்டு குக்கரை வந்து நல்லா மூடி ஒரு 3 விசில் வச்சா போதும். 3 விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கர் நல்லா அந்த விசிலெல்லாம் போனதுக்கு பிறகு நான் வந்து பக்கத்தில் ஒரு வானலில் வந்து ப்ரெட்டு வந்து ஆயில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை அதில் போட்டுட்டு குக்கர் மூடியை வந்து இந்த பக்கமாக நம்ம திருப்பி மூடணும். ஸோ எப்போவுமே நம்ம மூடு போகிறது அந்த மாதிரி மூடாமல் இந்த பக்கமாக மூடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட்டை மேலே போட்டுட்டு கொஞ்சமாக நெய் அங்கங்கே அந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ அந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த வெஜ் பிரியாணியோட ஸ்மெல்லாம் அந்த ப்ரெட்லேயும் அந்த ப்ரெட்டோடைய அந்த இதெல்லாம் பிரியாணிக்குள்ளேயே போகிற அளவுக்கு நம்ம வச்சதுக்கப்புறமா கிளறி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு காரம்லாம் வேணும்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நான் மைல்டாக தான் போட்டிருக்கேன். இதுவே எங்களுக்கு காரமாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.